ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப டேஸ்ட்டான முட்டை எதுவுமே யூஸ் பண்ணாமல் எக்லெஸ் ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 1/4 கப் அளவு முந்திரியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு பாதாமை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் 1/4 கப் அளவு பாதாம் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 கப் அளவு டூட்டி ஃப்ரூட்டி, 1/4 கப் அளவு கருப்பு உலர் திராட்சை, 1/4 கப் அளவு உலர் திராட்சை, 1/4 கப் அளவு செரியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 கப் அளவு டேட்ஸை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 3/4 கப் அளவு ஆரஞ்சு ஜூஸை இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது 2 ஆரஞ்சு பழத்துலேருந்து எடுத்த ஜூஸு. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை இப்போது ஒரு மூடி போட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 5 மணி நேரம் தான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவு காய்ச்சி வெதுவெதுப்பான பால் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ்க்கு பதிலாக நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் தனியாக வச்சிடலாம். இது இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/4 கப் சர்க்கரைக்கு 1 டீஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நம்ம கேரமலைஸ் பண்ண போகிறோம். இன்னொரு ஸ்டவ்வில் 1/4 கப்பில் பாதி அளவு தண்ணி, அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணியை சூடுபடுத்திக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி கேரமலைஸ் ஆகிட்டு இருக்கும்போது நல்ல இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். கலர் சேஞ்ச் ஆன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போது தான் நம்மளுக்கு இது ரொம்ப கெட்டியாகாமல் இருக்கும். அதுக்காக தான் தண்ணி ஆட் பண்ணுறது. இதை ஒரு பவுலுக்கு மாற்றி தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம பாலும் லெமன் ஜூஸும் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா மோர் மாதிரி ஆயிடுச்சு. இது கூட 1/2 கப் அளவு வாசனை இல்லாத சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் இப்போது 2 கப் அளவு மைதா சேர்த்துக்கோங்க. 2 கப் மைதாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 3/4 கப் அளவு பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் 1/4 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சர்க்கரையை அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருந்த அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ப்ளம் கேக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எந்த பாத்திரத்தில் கேக் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் உள்பகுதியில் நல்லா எண்ணெய் தடவிட்டு மைதாவை இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் மாவை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இதை இப்போ இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்தாலும் சரியாயிடும். ஒரு கடாயில் உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் இல்லைன்னா ஒரு சின்ன தட்டை தலைகீழ மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் சூடுபடுத்தி வச்சுக்கோங்க. இப்போ நான் சூடுபடுத்தி தான் வச்சுருக்கேன். இதில் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் மாவை உள்ளே வச்சிடலாம். ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 45லேருந்து 50 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். கேக் எனக்கு நல்லா எழும்பி வந்திருக்கு, அதனால் நான் வேறு மூடி மாற்றிருக்கேன். கேக் நீங்கள் செய்ய ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி முந்திரியை மேலே அடுக்கி விட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கேக் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்தியை குத்தி பார்க்கும்போது ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி கத்தி வச்சு நல்லா ஓரங்களை ஸ்க்ராப் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி தட்டு வச்சு எடுத்துக்கலாம்.
பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான ப்ளம் கேக் ரெடியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.